என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள மேகத்தில் வரப்போகிறேன். உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள மேகத்தில் வரப்போகிறேன். கருணையின் காலம் இதுவே என்று வேறொரு காலம் உனக்கில்லையே. யோசித்து செயல்படு என் மனமே, வேறொரு காலம் உனக்கில்லையே. யோசித்து செயல்படு என் மனமே. முன்கூட்டியே நான் சொல்லிவிட்டேன், வருகையின் அடையாளம் இதுவே என்று. முன்கூட்டியே நான் சொல்லிவிட்டேன், வருகையின் அடையாளம் இதுவே என்று. தெரிந்து கொண்டு நீ செயல்படு மனமே, வெற்றியுனக்கு நிச்சயமே. தெரிந்து கொண்டு நீ செயல்படு மனமே, வெற்றியுனக்கு நிச்சயமே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், எனக்காக விழித்திருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், எனக்காக விழித்திருங்கள். எல்லோரும் அறிந்த ஒன்றுதானே, நியாய தீர்ப்பு சீக்கிரமே, நீதியில் நடந்திடு என் மனமே. நியாய தீர்ப்பு சீக்கிரமே, நீதியில் நடந்திடு என் மனமே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், எனக்காக விழித்திருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், எனக்காக விழித்திருங்கள். எனக்காக விழித்திருங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே சிலுவையும் கற்பனையும் என்கிற தலைப்பின் கீழாக இன்னும் மாபெரும் ஒரு சத்தியத்தை தியானிக்கத்தக்கதாக தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். யாத்திராம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை சொல்கிறது, இச்சியாதிருப்பாயாக. ஒரு சுருக்கமாக நான் சொல்கிறேன், அந்த கற்பனையுடைய சாரத்தை அதனுடைய சுருக்கத்தை மாத்திரம் சொல்கிறேன், இச்சியாதிருப்பாயாக. எனவே இந்த இச்சியாதிருப்பாயாக என்கிற கற்பனையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு கல்வாரி சிலுவையை நோக்கி நாம் செல்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எங்கள் அருமை சுவாமி, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த மாபெரும் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த கல்வாரி சிலுவை அண்டை வருகிறோம் சுவாமி. சிலுவையின் நிலையிலே நாங்கள் தஞ்சம் புகிறோம், எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகன் அலெக்சாண்டர் அவர்கள் சிறுவனாக இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் வாசித்தேன். தெருவிலே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக இவர் சிறுவனாக இருக்கும்போது சென்றார். எனவே அந்த தெருவில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் அவரையும் அந்த தங்களோடு கூட சேர்ந்து விளையாடும்படியாக அவர்களை அழைத்தார்களாம். அப்பொழுது அவர் சொன்னாராம், நான் உங்களோடு கூட சேர்ந்து விளையாட மாட்டேன். நான் ராஜாவின் வீட்டு பிள்ளை, நான் ராஜாவினுடைய குழந்தை. எனவே என்னுடைய அந்த உன்னத நிலைமையை விட்டுவிட்டு கீழே இறங்கி நான் வரமாட்டேன் என்று சொன்னார். ஆம், கர்த்தருக்குள்ளானவர்களே, இதோ
மற்றவர்களைப் போல தன்னுடைய உயர்ந்த நிலையை விட்டு விடுவதற்கு அவர் விரும்பவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் ஆதியாமத்திலிருந்து நாம் படிக்கிற ஒரு காரியம் என்ன? மனிதன் தேவனைப் போல் ஆக வேண்டும் என்று விரும்பினான். அதுவே அவன் முதல் பாவம் செய்வதற்கு அவனை வழிநடத்தி சென்றது என்று பார்க்கிறோம். யாரை போல்? ஆண்டவர் சகல விதத்திலும் அவனை தன்னை போலதான் அவரை சிருஷ்டித்திருந்தார். தேவ சாயலாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எனவே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் விரும்பினது என்ன? தேவனைப் போல் மாற வேண்டும். ஆம், கர்த்தருக்குள்ளானோலே ஏதோ மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும், மற்றவர்களைப் போல அவன் வாழ வேண்டும் என்று விரும்பின அந்த முதல் காரியமே அவனுடைய முதல் பாவத்திற்கு அவனை வழி நடத்தி சென்றது என்று நான் பார்க்கிறோம். ஆம், தேவனை போல் மாற வேண்டும் என்ற ஆசை ஆதி பெற்றோரை பாவம் செய்ய தூண்டியது என்று நான் பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி பாஸ்தி சுகம் சொத்து பதவி பட்டம் எல்லாம் இருந்தாலும் அவனை விட்டு நீங்காத ஒரு கருவில் என்னச்சுன்னா அடுத்தவனை பார்த்து தவிப்பது. அவங்க அப்படி இருக்கிறாங்களா, அவங்களை காட்டிலும் நான் இப்படி இருக்கணுமே என்று ஒரு ஆசை அவனுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்து அவனுடைய வாழ்க்கையை அதுதான் இயல்பாக்கி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசைதான் மனிதனை விட்டு எப்போதும் நீங்கி ஆசை எப்பொழுது மனிதனை விட்டு நீங்கி இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஆசை எப்பாவது இருக்கா? எப்பாவது அவனை விட்டு அது ஆசை நீங்கினது போல நம்ம பார்த்துக்கிறோமே? அது இல்லவே இல்லை. எப்பொழுதாவது எதை குறித்தாவது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவன் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆம், தானாகவே இருக்க வேண்டும், மற்றவர் போல் இருக்க முயலக்கூடாது. ஆம், கற்றுக்கொள்ளாமே. இதுதான் இந்த 10வது கற்பனை, இச்சாதிருப்பாயாக என்கிற கற்பனையினுடைய பொருளாக தாற்பயமாக இருக்கிறது. நாம் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என்பதல்ல. நாம் எவ்விதமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமோ, நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோமோ, நாம் எவ்விதமாக ஆண்டவர் நம்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். இல்லையா? மற்றவர்களை பார்த்து அநேக சமயங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல இருக்க வேண்டும், தங்களுடைய வீட்டிலும் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி தங்களுடைய வருமானத்திற்கும் அதிகமாக கடனை வாங்கி வாங்கி அதையும் இதையும் பொருட்களை வாங்கி வாங்கி தங்களுடைய வீடுகளை போட்டு கடைசியிலே கண்ணீரும் கம்பளையுமாக தங்களுடைய வாழ்நாட்களை ஜெயித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? இதோ மற்றவர்களைப் போல அவர்கள் வாழ வேண்டும், மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும், தங்களுடைய வீட்டிலும் மற்றவர்களுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களைப் போலவே இருக்க வேண்டும். எவ்வளவு பணம் வருகிறது, எவ்வளவு வருவாய் வருகிறது, அதற்கேற்ற பொருட்கள் தானா, அதற்கேற்ற செலவினம் தானா என்று கூட நினைத்து பார்க்காதபடி வரவுக்கும் மிஞ்சின செலவுகளிலே ஈடுபட்டு மறுவை கோட்டினுடைய அடித்தளத்தை எட்டி பிடிக்கக்கூடியவர்களாக அநேக பிள்ளைகள் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளானே மற்றவருடைய கலப்பியால் முயலக்கூடாது தேவச்சனமே. இதை இயேசு சிலுவையிலே தொங்கிய அந்த நேரங்களிலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு முயற்சி செய்யாதபடி இதோ மற்றவர்களைப் போலப்பட தானாகவே எந்த விதத்திலும் மாற்ற முடியாதவராக, எந்த விதத்திலும் மாற முடியாதவராக அந்த கல்வாரி சிலுவையிலே காட்சியளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய குணம் மாறாதது, நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அதே போல தேவனுடைய கற்பனையும் என்றும் மாறாததாக இருக்கிறது என்ற ஒரு உண்மை தத்துவத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் நிலைநாட்டுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் மாறாதவராக அந்த கல்வாரி சிலுவையிலே காட்சியளிக்கிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். இச்சியாதே, பிறனை போல் வாழாதே, நீயாகவே வாழ், நீயாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கற்பனையுடைய பொருளாக தாற்பயமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நிலையிலிருந்து மாற்றுவதற்கு சாத்தான் எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தான். அந்த அவருடைய சிறு வயதில் கூட அவர் என்ன செய்யணும், ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவரை சோதித்த அந்த 3 சோதனைகளை நீங்கள் நானும் நன்றாக அறிந்திருப்போம். எனவே எந்த விதத்திலாவது சாத்தானானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாற்றிவிட வேண்டும், அவருடைய நிலையிலிருந்து கீழிறங்கி விட வேண்டும், அது வேறொருவராக அவரை மாற்றிவிட வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தான். ஆனால் ஒன்றிலும் அவன் வெற்றி கண்டது போல இல்லை. கற்றுக்கொள்ளாமல் உள்ளே இந்த உலகத்தில் இன்னொரு உண்மையும் நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அவன் தன்னை போல உலகில் வேறு ஒருவரும் இல்லை என்கிற உண்மை. கற்றுக்கொள்ளாமலே என்னுடைய கைகளிலே இருக்கிற இந்த கைரேகை போல இந்த உலகத்தில் ஒருவருக்கு கூட இல்லை. ஒருவேளை என்னுடைய கைகளில் இருக்கிறது போல 5 பேர்கள் எல்லாருக்கும், அது எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய கைகளில் இருக்கிற ரேகை இந்த உலகத்தில் ஒருவருக்கும் இல்லை. அது மாத்திரமா, என்னுடைய உடம்பில் இருக்கிற அவயங்கள் என்னிலே இருப்பது போல இந்த உலகத்தில் வேறு ஒரு மனிதனுக்கும் இல்லை.
என்னுடைய பல்லாக இருந்தாலும் சரி, முடியாக இருந்தாலும் சரி, என்னுடைய முகமாக இருந்தாலும் சரி, அந்த முகத்தில் ஓடுகிற ரேகைகளாக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கிற அச்சடையாளங்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வேறு ஒரு மனிதனுக்கும் இந்த இயல்பு இல்லை, அந்த நிலை இல்லை. எவ்வளவு ஒரு விசேஷித்தவர்களாக, எவ்வளவு ஒரு தனிப்பட்ட விதமாக, தனிப்பட்ட ஒரு ரீதியிலே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு மாபெரும் சத்தியம் இது அல்லவா? தேவ பிள்ளையே, நம்மை போல ஒருவரும் கூட இந்த உலகத்தில் இல்லை. நாம் ஒரு வித்தியாசமானவர்கள். இதோ மற்றவர்களைப் போல இருக்க விரும்பக்கூடாது. நாம் எந்த விதத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அநேக சமயங்களில் நம்ம விரும்புகிறது கொஞ்சம் கருப்பாக இருந்தான்னு சொன்னால், சிவப்பாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்புகிறோம். அது கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறவங்களே என்ன சொன்னால் ரொம்ப வெள்ளையாக இருந்தால் வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கிறோம். கொஞ்சம் அழகில் குறைந்தவர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கற்றுக்கொள்ள நம்முடைய உலகத்தில் அழகு என்பது தான் என்ன புரியாமல் மனிதன் தவித்து கொண்டிருக்கிறதை, அலைவாய்ந்து கொண்டிருக்கிறதை, இதோ தன்னுடைய ஜீவ நாட்களை அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறதே. தேவ பிள்ளையே, அப்படி நீங்கள் நானும் மற்றவர்களைப் போல இருக்க வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோமா? வேத புத்தகம் சொல்லுகிறது, இது தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விசேஷ ஜாதி, ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறது. தேவ ஜனமே ஒரு விசேஷித்த கூட்டம் என்று அல்லவா உங்களை என்னும் தேவ புத்தகம் சொல்லுகிறது. எனவே ராஜரீக கூட்டம் என்று அல்லவா சொல்லுகிறது, ஆசாரிய கூட்டம் என்று அல்லவா சொல்லுகிறது. எனவே நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், அதில் எந்தவித மறுப்பும் இல்லை, எந்தவித தயக்கமும் இல்லை என்று வேத புத்தகம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த தன்மையோடு கூடவே நீங்கள் நானும் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அந்த விசேஷ தன்மை எந்த விதத்திலும் இழந்து போகாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் நானும் நடத்தி கொண்டிருக்கிறோமா? எனவே அப்படிப்பட்ட ஒரு விசேஷ தன்மையோடு கூட நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற கற்பனை தான் இந்த இச்சியாதிருப்பாயாக என்கிற கற்பனை. அந்த கற்பனை தான் அந்த கல்வாரி சிலுவையிலே ஒளிமிக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிமிக்கதாக அந்த கற்பனையை மாற்றுகிறதை அவருடைய ஜீவித்தின் மூலமாய், அந்த கல்வாரி சிலுவையின் பாடுகளின் மூலமாய் அதை ஒளிமிக்க ஒரு கற்பனையாக அவர் மாற்றுகிறதை அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். கர்த்தருக்குள் அன்புள்ளவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு விசேஷத்த ஜாதியாக அழைத்திருந்தார். ஆனால் அவர்களோ தங்களுடைய விசேஷத்த தன்மையை இழந்து போனார்கள். இதோ மற்றவர்களோடு கூட எந்த விதத்திலும் கலந்து விடக்கூடாது என்று இதோ விசேஷித்த விதத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு விசேஷமான காரியங்களை கொடுத்து அவர்களை ஒரு விசேஷித்தவர்களாக வைத்திருந்தார். விசேஷித்தவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர்களோ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று விரும்பி, இதோ மற்றவர்களுக்கு ராஜா இருப்பது போல எங்களுக்கும் ராஜா இருக்க வேண்டும், இதோ மற்றவர்கள் வாழ்வது போல நாங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்பி, இதோ உலகத்தின் பொல்லாத வழிகளிலும், உலகத்தின் பொல்லாத ஆசாபாசங்களிலும், உலகத்தினுடைய பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் தங்களுடைய வாழ்க்கையை இதோ ஆசையிலே மோகத்திலே அவர்கள் போய், உலக ஆசையிலே உலக மோகத்தில் அவர்கள் போய் தங்களுடைய ஜீவத்தை அழித்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய விசேஷித்த தன்மையை, தனித்தன்மையை அவர்கள் இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் ஒரு விசேஷித்தவர்கள். உண்மையாகவே அந்த விசேஷ தன்மை எந்த விதத்திலும் மாசுபடாதபடி, அந்த விசேஷத்தன்மை எந்த விதத்திலும் அழிந்து போகாதபடி, அந்த விசேஷத்து தன்மை எந்த விதத்திலும் கலப்படமாகி விடாத அளவுக்கு நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் ஒரு விசேஷித்த குணமுள்ள சாலிகளாக இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் பதவி, பட்டம், பணம், புகழ் இவைகள் மனிதனை மாற்றிவிடுகிறதை நான் பார்க்கிறோம். அப்பா அப்படி இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எப்படி இருந்தார், இப்போ ரொம்ப சுத்தமாக மாறிவிட்டாரே. பணம் அவரை மாற்றிவிட்டது என்று சிலரை குறித்து சொல்கிறோம். சிலருக்கு பட்டம் அவரை மாற்றி விடுகிறதை நான் பார்க்கிறோம். சிலருக்கு என்ன சொன்ன பதவி, புகழ் ஒரு மனிதனை மாற்றிவிடுகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பர்களே, இவற்றுக்கு மயங்குகிறவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், திரளான கூட்டம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மயங்கி விடுகிறதை நான் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களுடைய சொல் கேட்டு தங்களை மாற்றிக்கொள்ளுகிற பிள்ளைகளை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஏதோ மற்றவர்கள் ஏதோ சொன்னார்கள், அதை கேட்டு அப்படியே நம்பி இதோ தங்களுடைய குணத்தை அப்படியே மாற்றிக்கொண்ட பிள்ளைகளை இந்த உலகத்தில் நிறைய பேரை நீங்கள் நான் பார்க்க முடியும். தேவ பிள்ளையே, இதோ இந்த 10வது கற்பனை, இந்த இச்சியாதிருப்பாயா என்கிற கற்பனை, இதோ மற்றவனை போல் வாழாதே, இதோ மற்றவர்களைப் போல் நீ இருக்க விரும்பாதே என்று நமக்கு பறைசாற்றுகிற ஒரு கற்பனையாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 40வது வாக்கியத்தை நீங்கள் நான் வாசிக்கின்ற பொழுது, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. எப்படிப்பட்ட ஒரு குரல்! நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் நானும் யோசிக்கலாம், அவர் தேவனுடைய குமாரன், எனவே அதை நிரூபிப்பதற்காக சிலுவையிலிருந்து இறங்கி வரலாம் அல்லவா? தேவ ஜனமே, ஒரு பாடத்தை, ஒரு உண்மையை நீங்கள் நானும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ,
இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கும் பாவ பிடியிலே சிக்கொண்டு தவிக்கிற இதோ மனிதர்களை ரட்சிப்பதற்குமே இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே அந்த நோக்கத்தை எந்த சூழ்நிலையிலும் அவர் விட்டுவிடுவதற்கு தயாராக இல்லை. இந்த அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று வந்த அந்த காரியத்தை எந்த விதத்திலும் அவர் விட்டு கொடுப்பதற்கு அவருக்கு மனமில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமில்லாத அதாவது சுத்தமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறோம். இன்னும் என்ன பார்க்கிறோம்? அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 42வது வாக்கியத்தை நான் பார்க்கிறோம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணியில்லை. எவ்வளவு ஹியூமிலேட்டிங் வேர்ட்ஸஸ்ன்னு பாருங்க. எவ்வளவு கேவலமாக பேசுகிற, எல்லாத்தையும் மாற்றினா இவனை தன்னைத்தானே மாற்றுகிறதுக்கு திராணி இல்லை. தேவஜனமே, எவ்வளவு மனத்தை ஊடுருவி வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். எனவே அப்படிப்பட்ட ஊடுருவி பாய்கிற, வேதனைக்குள்ளாக்குகிற, இதோ எப்படியாவது ஏதாவது செய்யணும் என்று தூண்டுகிற, உணர்ச்சி வேகத்தை சுண்டி எழுப்புகிற வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்குள்ளானே எவ்வளவுதான் தன்னுடைய உணர்ச்சி வேகத்திற்கு உந்துவதற்கு இதோ வார்த்தைகள் உபயோகப்பட்டிருந்தாலும் அந்த உணர்ச்சி வேகத்திற்கு அவர் இடம் கொடுக்காதபடி இதோ தானாகவே அவர் இருந்தார் என்று நான் பார்க்கிறோம். இயேசு தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு முடியும். ஆனால் இரட்சகர் என்ற நிலையிலிருந்து இரட்சகர் என்ற நிலையை அதற்காக அவர் விட்டுக் கொடுப்பதற்கு அவருக்கு மனமில்லை, விலை கொடுக்கவில்லை, அவர் விரும்பவில்லை. இரட்சகர் என்ற ஒரு காரியத்தை விலை கொடுத்து இதோ தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு ஆண்டவருக்கு விருப்பமில்லை என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் பேதுரு பட்டயத்தாலே போராட முயன்ற பொழுது பட்டயத்தை உரியலிலே போடு என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். இதோ என் பிதாவின் இடத்துல நான் கேட்டிருப்பேன் என்று சொன்னார், 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்பியிருப்பார். பிதாவின் இடத்துல நான் கேட்டிருப்பேன் என்று சொன்னால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை என்னை காப்பாற்றுவதற்காக அவர் அனுப்பியிருப்பார். ஆனால் நான் அதை கேட்கவில்லை. தேவஜனமே, போராட முயன்ற பொழுதும் பேதுரு முயன்ற பொழுதும் என்ன செய்யணும், அதை வேண்டாம் என்று தடுக்கிறதை நான் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ளானவே இந்த உலகத்திலே அவர் வந்த நோக்கம், இந்த உலகத்திலே அவர் வந்தது இதோ கல்வாரி சிலுவையிலே மரித்து உங்களை என்னையும் பாவ பிடியிலிருந்து மீட்பதற்காக. எனவே அந்த நிலையை இதோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எல்லா தகுதியும், எல்லா திறமையும், எல்லா அதிகாரமும், எல்லா வல்லமையும் எல்லாம் அவருக்கு இருந்தும் அவைகளை தன்னுடைய வந்த நோக்கத்திற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு விரோதமாக அவள் செயல்படுத்துவதற்கு அவன் விரும்பவில்லை. தானாகவே அவர் வாழ்ந்து காட்டினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்குள்ளானவர்களே, இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி, அவருடைய நிலை அப்படி இரத்த வேர்வை சிந்துகிறதாக இருந்தாலும் தன்னுடைய நிலையை அவர் விட்டுவிடவில்லை என்பதை நீங்கள் நான் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 43வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்படுகிறதே நான் பார்க்கிறேன். தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் விடுவிக்கட்டும். எவ்வளவு ஒரு தேவனாக இருக்கிறார். இதோ இப்பொழுது தேவன் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்கே ஒரு சோதனை வந்து விடுகிறது. இவன் உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிறவனாக இருந்தால், உண்மையாகவே இவன் தேவன் மேல பற்றுள்ளவனாக இருந்தால், உண்மையாகவே இவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருந்தால் அந்த தேவன் இவனை விடுவிக்கட்டுமே. தேவஜனமே, இதோ தேவன் மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அந்த விசுவாசத்தையே ஒரு நொறுக்கும்படியான ஒரு வார்த்தைகளாக, அவைகளை நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிற வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருப்பான் என்று சொன்னால் என்ன செய்திருப்போம்? கர்த்தருக்குள்ளானவர்களே, நாம் தேவன் மேலே எவ்வளவு நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறோம். ஆண்டவரே, நான் மேலே எவ்வளவு நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளவு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். எனவே இந்த நேரத்தில் எப்படியாவது நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும்படியாக நாம் கேட்டிருப்போம். தேவஜனமே, கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்து கீழே இறங்கி வரவோ தன்னை விடுவித்துக் கொள்ளவோ அவர் முயற்சி செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் தானாகவே இருந்தார் என்று நான் பார்க்கிறோம். கிறிஸ்து தேவனை நம்பினதானாலே இந்த வேதனையெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு அவன் பலன் கிடைத்தது என்று பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரலாம் அவரை நேசிப்பதினாலே. ஆனால் தேவ பிள்ளையே, நீ நேசிப்பது, ஆண்டவரை நேசிப்பது உண்மை என்பதை விளங்கச் செய்வதற்காக இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பாதே. ஆனால் அந்த வேதனையிலே பலன் கொடுக்கும்படியாய் தேவனிடத்திலே விரும்பி கேள. கர்த்தருக்குள்ளானே, அதற்காகத்தான் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தான் அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவனிடத்தில் அது பலத்தை பெற்றுக்கொண்டார், விடுதலை ஆகும்படியாக அல்ல, பலத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். விடுதலை அல்ல, பலன் பெற்றுக்கொண்டார் என்று நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்குள்ளானே, இந்த உலகத்தில் காணப்படுகிற பொய்களை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாயா?
தேவ வார்த்தையை நம்புகிற ஒரு மகளாக நீங்கள் நானும் இருந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 32வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக நீ ராஜாவாகிய கிறிஸ்துவானால் நாங்கள் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக நீ இறங்கி வா, சிலுவையில் இருந்து இறங்கி வா. எப்படிப்பட்ட ஒரு கேள்வி, எப்படிப்பட்ட ஒரு சோதனை என்று பாருங்கள். இதோ நாங்கள் கண்டு விசுவாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக எதற்காக வந்தார்? இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். எனவே இதோ எப்படி சாத்தானானோ இந்த 3 சோதனைகளை ஆண்டவருக்கு வைத்து அவனை சோதித்தானோ, அதே போல நீ கிறிஸ்துவானால், தேவனுடைய குமாரனானால் இதோ மேலிருந்து தாழ குதியும், இதோ தேவதூர்கள் உன்னை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்று ஆண்டவரை சோதித்தானே, அதே போல இந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுதும் அதே மாபெரும் ஒரு சோதனை அவருக்கு வருகிறதை நான் பார்க்கிறோம். நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தை முழுவதுமாய் நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன், தாழ விழுந்து என்னை பணிந்தால் போதும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார்? இந்த உலகத்தை மீண்டுமாய் தன்னுடைய ஒன்று சேர்ப்பதற்காக, இந்த உலகத்தில் பிரிந்து போயிருக்கிற பாவத்தினால் பிளவுபட்டிருக்கிற அந்த உறவை மீண்டுமாய் ஒன்று சேர்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே சிலுவை பாடுகள் இல்லாமலேயே அந்த உலகத்தை சம்பாதிக்கும்படியாக சாத்தானானவனுக்கு முன்பாக ஒரு வழி வைக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை மறுக்கிறதை நான் பார்க்கிறோம். அதே போல இங்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீ இறங்கி வா. எப்படிப்பட்ட ஒரு சோதனை, எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சோதனை கர்த்தருக்குள் ஆண்டவர்களே. எனவே இதோ நன்மை ஏற்படும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் சொல்வார்கள் ஏதாவது நன்மை ஏற்படும் என்று சொன்னால் எந்த வழியை பின்பற்றினாலும் பரவாயில்லை என்று சிலர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஒரு நன்மை, அதனால் நல்ல ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் எப்படி வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம், எந்த வழிகளில் வேண்டும் வேணாலும் செல்லலாம் என்று சிலர் கருதுகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வழிகளை அவர் பின்பற்றவில்லை. ஆம், நல்லதை தேடுவதற்கு நல்ல வழிகளையே பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள் ஆண்டவர்களே, நாங்கள் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக நீ இறங்கி வா. கிறிஸ்து அரசனாக இருந்ததால் கீழே வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆம், எனவே கர்த்தருக்குள் ஆண்டவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ ராஜாவாக கர்த்தனாக இருந்தபடியினாலே அவர் சிலுவையில் இருந்து இறங்கவில்லை. எனவே அநேகர் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், ராஜாவாக அவர் இருந்ததனாலே சிலுவையிலிருந்து அவர் இறங்கி வரவில்லை. அவர்கள் எவ்வளவுதான் கூக்கரிலிட்டாலும் அவர் இறங்கி வரவில்லை. எனவே அப்படி இறங்கி வராமல் தன்னுடைய தனித்தன்மையிலே தான் ராஜா தான் என்று நிரூபிப்பதற்காக அதிலிருந்து கொஞ்சம் கூட விலகாதபடி அவர் அப்படியே இருந்தபடியினாலே அநேகர் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள் தேவனுடைய தனித்தன்மை, தேவனுடைய மாறாத்தன்மை, தேவனுடைய உண்மைத்தன்மை, தேவனுடைய எந்த விதத்திலும் மற்றவர்களைப் போல வாழ விரும்பாத தன்மை, இதோ அவரை போல எல்லாரும் வாழ வேண்டும் என்று விரும்பி எல்லோரையும் அவர் பால் ஈர்க்கும்படியான ஒரு தன்மையாக மாறினது என்பதை நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது. நல்ல கல்லன் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். நல்ல கல்லன் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? அவருடைய தலையின் மேல் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாக்கியத்தை நீங்கள் நான் பார்க்கிறோம். யூதர்களுடைய ராஜா என்று எழுதப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். ஆம், தேவப்பிள்ளையே, இதோ நல்ல கல்லன் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டான். கல்வாரி சிலுவையில் அவருடைய சிலுவைக்கு மேலாக அவர் ராஜாதி யூதர்களுடைய ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஆம், எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக கொடுத்தார். உடை, தாய், ரத்தம், வாழ்வு, ஏன் தன்னுடைய ராஜ்யத்தையே இந்த நல்ல கல்வனுக்காக அவர் தத்தம் செய்கிறதை நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது. ஆம், கர்த்தருக்குள் ஆண்டவரே, ஆனால் தன்னுடைய தனித்தன்மையை எந்த விதத்திலும் அவர் இழந்து விடவில்லை என்று நான் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தாலும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்காதவராக இருந்தார். எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக கொடுத்தாலும், எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக அவர் இழந்தாலும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்காதவராக அவராகவே இருந்தார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். ஆம், நம்முடைய பாரத்தை சுமந்தாரே தவிர நம்முடைய சொத்திலே அவர் சுகம் பெறவில்லை என்று நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், மனிதன் அவரை சிலுவையில் அறையலாம், சிறுசிலே முள்முடி சூடலாம், ஆனால் அவரின் குணத்தை, பாவத்தை மன்னிக்கும் தன்மையை அவரை விட்டு எடுத்துவிட முடியாது என்று பார்க்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமலே அதே போல இந்த உலகத்தில் உங்களை என்னையும் ஏதோ சத்தியத்திற்காக தேவனுடைய குணலட்சணத்தை விட்டு நீங்கள் நானும் விலகுவதற்காக எத்தனையோ உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் உங்களுக்கு எனக்கு வரலாம். ஆனால் கிறிஸ்து தன்னுடைய குணத்திலிருந்து மாறுபடாதவராக வாழ்ந்தது போல நீங்கள் நானும் கிறிஸ்துவ குணத்தை விட்டு விலகிச் செல்வதற்கு, கிறிஸ்துவ குணத்தை விட்டுவிடு மனமற்றவர்களாக அந்த குணத்திலே ஊன்றி திளைத்தவர்களாக வாழ வேண்டும் என்பது போதிக்கிற ஒரு கற்பனை தான் இந்த கற்பனை என்று பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள் அப்படிப்பட்ட ஒரு மாயமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்காக
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின மாய உலகத்திலே தோன்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய மாயமற்ற வாழ்க்கை அநேகருடைய மாய்மாலங்களை அழித்து போட்டது. அநேகருடைய மாய்மாலங்கள் கிறிஸ்துவனுடைய மாயமற்ற வாழ்க்கையினாலே சீர்படுத்தி செவைப்படுத்தி இதோ மாயமற்ற வாழ்க்கையாக அவர்களை மாற வைத்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாய்மாலங்கள் ஏதோ உன்னை தனியாக புரிந்து கொள்வதற்கு முடியாதபடி உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்களும் எத்தனையோ சிக்கல்களும் இருந்தாலும் இதோ மாயமற்ற கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை ஒரு மாயமற்ற வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இடம் கொடுக்க தேவன் உன்னை அழைக்கிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய தனித்தன்மை மற்றவர்கள் போல தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது என்று நாம் பார்க்கிறோம். கற்றுக்கொள்ளாமை கிறிஸ்துவனுடைய தனித்தன்மை மற்றவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அவர் வாழ்ந்தது. தானாகவே அவர் இருந்தார். யாராலும் அவரை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. என்ன விலை கொடுத்தும் அவரிலிருந்து, அவருடைய தனித்தன்மையிலிருந்து அவரை யாராலும் வாங்க முடியவில்லை. கர்த்தருக்குள்ளானவர்களே, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தேவை. எதை விலை கொடுத்தாலும் இதோ அவர்களை மாற்ற முடியாத அளவுக்கு தங்களுடைய சத்தியத்திலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய நம்பிக்கையிலும் தங்களுடைய விசுவாசத்திலும் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளை தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட உறுதியுள்ள, அப்படிப்பட்ட சத்தியத்திலே தெளித்திருக்கிற ஒரு பிள்ளையாக, மகனாக வாழ வேண்டும் என்று அழைக்கிறதே இந்த இச்சாதிருப்பாயாக என்கிற ஒரு கற்பனை. எனவே கர்த்தருக்குள்ளானவர்களே, மற்றொரு பாவ வாழ்க்கையிலே ஆவல் கொண்டு அலைந்து தெரியாமல் படி. தேவனுக்காய் தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட நீ நானும் தேவ சாயலால் உன்னிலே காணப்படும்படியாக, தேவ சாயல் தேவனுடைய குணம் உன்னிலே பிரதிபலிக்கும்படியாக இதோ உன்னை அழைக்கிற அந்த கற்பனை தான் இந்த 10வது கற்பனை, இச்சியாதிருப்பாயாக. எனவே தேவ பிள்ளையே, தேவனுடைய குணம் இந்த 10 கற்பனை, இந்த 10வது கற்பனை உடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உடைய வாழ்க்கையிலே ஒரு மாறாத்தன்மையை உருவாக்கத்தக்கதாக தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் விரும்புகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் கற்றுக்கொள்ள எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் ஆண்டவர் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு விருப்பமில்லாதவராக வாழ்ந்தார் இருப்பார். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை போல் வாழாதபடி தேவனுடைய அழைப்பு ஏற்றபடி வாழ தேவன் உங்களுக்கு இருக்கிறார். கண்களை முடிஞ்ச சுகம். சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், என்னாலும் மாறாத இந்த நெஞ்சம், என்னாலும் மாறாத இந்த நெஞ்சம், சிலுவை நிழலெந்தன் தஞ்சம். ஜெபிப்போமா? திரும்பியும் இருக்க நேரம் சிலுவையின் நிலையிலே நாங்கள் வாழ, மாயமற்றவர்களாய் நாங்கள் வாழ நாங்களாகவே உன்னை போல மாசு இல்லாதவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அறிவிப்பினாவே.